ஒரு பிள்ளை தேவனுடைய புத்திரனாய் மாறுவதற்கு தேவை ஒன்று இயேசுவை பற்றி விசுவாசம். இரண்டாவது, இயேசுவை பற்றி ஒரு பிள்ளைக்கு விசுவாசம் வந்த பின்பு ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து எடுத்த அதே ஞான ஸ்நானம். மூன்றாவதாக ஆராதனை முறைகளை கற்றுக்கொண்டு அப்போஸ்தல உபதேச பத்தியத்தில் வரணும். அந்த அப்போஸ்தல உபதேச பத்தியம் உனக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவை தந்து விடும். பரிசுத்த ஆவியின் நிறைவு உனக்குள் வந்தவுடனே நீங்கள் பிள்ளைகளாய் மகளாக மகனாக நீங்க மாறியாச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் நிறைவு வரும்போது நீ அப்பா என்று சொல்லி கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிற ஒரு தேவனை அப்பா என்று அழைத்ததை போல உனக்கும் அப்பா என்று அழைப்பதற்கு உரிமை உண்டாக்கும்படி பரலோகத்தில் இருந்த அந்த ஜோதி பூமியில இறங்கி வந்து உன்னை இவ்வளவு நடத்தின வேண்டும். உனக்கு அறிவில்லையோ, ஞானம் இல்லையோ, புத்தி இல்லையோ, உன் ஞானம் எங்கே, உன் ஆவிக்குரிய அறிவு எங்கே? எப்படி பரலோகம் போக முடியும்? எந்த பாஸ்டர் உங்களை பிடிச்சிட்டு போலான்னு சொல்லியிருக்கானா? யாரு கொண்டு போவா? அது பண்டு சொன்னாங்க, அறியாம, ஆவிக்குரிய அறியாம. அப்படின்னா பவுல் சொல்லி இருப்பானே, நான் கொண்டு போவேன்னு சொல்லி இருப்பானே, அப்போலோ சொல்லி இருப்பானே. கொண்டு போக முடியாதுங்க. ஒரு ஆவிக்குரிய வழி உண்டு. அது ஆவி கொடுத்த அவருக்கு தெரியும், உனக்கு தெரியும். அந்த ஆவியிலே கடந்து போதற்கு நீ பிரயாசப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உங்களை ஞான ஸ்நானம் மூலம் பரிசுத்த ஆவி மூலம் அவர் மக்களே என்று கூப்பிடுகிறார். எப்போது இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் தொட்ட உடனே பிதா பிராவை போல் இறங்கினாரோ, இவர் மேல் பிரியமா இருக்கேன் என்று சொன்னாரோ, அதை போல கர்த்தருடைய ஞான ஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற பிள்ளையோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் இவளோடு, நான் இவனோடு பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த பிரியத்தின் ரியாக்ஷன் அறிய வேண்டுமானால் பிரியமா இருக்கிற மகளிடத்தில் இறங்குற பிரசன்னம் பக்கத்தில் இருக்க பிள்ளை தொடணும். உங்கள் சகோதரனே உனக்குள் இறங்குற பிரசன்னம் மற்றவரை தொடணும். அப்படி ஒரு அசைவு நம்ம சபைக்குள்ள வந்தால் இந்த அசைவு தேசத்தை கலக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு படிப்பு, புகழ், டிவிஷன், மரித்து போற எல்லா வேலையும் நமக்கு வேணும். அழிவுக்குற எல்லா வேலையும் நமக்கு வேணும். அழிவில்லாத வேலையை ஒரு குப்பையில போட்டாச்சு. அந்த அழிவில்லாத வேலையை நீங்க என்னைக்கு தற்காத்து கொள்றீங்களோ அன்னைக்கு ஒரு பெரிய பெருமழை பொழியும் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லு. அல்லேலூயா.